நானும் மதுரக்காரன் தாண்டா. ஹாய் மக்களே, நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ நான் ஓஸ் போட்டேன்ல. இல்லை, இந்த ஓஸ் வந்து இப்போ ஒரு நிறை இருக்குன்னா அந்த நிறையோட ஸ்டார்டிங்கில் தான் போடுவான். அதில் போட்டோன்னா ஒரு 20 to 25 நிமிஷத்தில் அந்த நிறை ஃபுல்லாமே பாய்ஞ்சிடும். இப்போ ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. இங்கே போட்டோன்னா இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாள் இதில் இந்த 2 பாத்தியில் தான் பாய்ஞ்சு அதுலேயே பெரிய இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு 2 பாத்திக்கு ஒரு வாட்டி நம்ம பைப் மாட்டி மாட்டி பாய்ச்சுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு செம்ம வறட்சி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாமே அப்படியே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இந்த வெயில் தான் அப்படி காரணம். எப்படின்னு ஜென்ரலாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு மழை 2 மழை பெஞ்சிருக்கு. இந்த வாட்டி மழையே பெய்யலாம், மழை பெய்யறதுக்கான அறிகுறியே இல்லை. அந்த அளவுக்கு வெப்பம் ஓவராக அடிச்சிட்டு இருக்கு. ஏரியாலாம் கிட்டத்தட்ட தெரிஞ்சு எக்கச்சக்கமாக ஒரு 50 போர் கிட்ட போட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி மோஸ்ட்லி யாருக்குமே கிடைக்கல. ஆல்ரெடி ஓடிட்டு இருந்த தண்ணி எல்லாருமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுமே தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வந்து நம்ம இப்போ 2 பாத்தியா போட்டு பாய்ச்சுற அளவுக்கு ஆயிருக்கு. இன்னும் இது கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டே போச்சுன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பக்கமா காய போட்டு தான் மிச்சத்தை பாய்ச்சுற மாதிரி ஆகுது. ஒரு மழை பெய்யலைன்னா நம்ம விவசாயம் பண்றதே ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு வறட்சியா போயிட்டு இருக்கு. எல்லாமே இந்த சூப்பர் நிலைமை தாக்கமா என்னமோ தெரியல, அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாசம்லாம் இவ்வளவு வெயில் அடிக்காது, காத்துதான் பயங்கரமா அடிக்கும். நான் கூட இந்த மாதிரி வெயில்லாம் பார்த்துட்டு ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி மழை வெயில் தான் அடிச்சிட்டு இருக்கு, மழை பெய்ய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஆடி பறக்க போற டயத்துல கொஞ்சம் மழை வந்துடும். பட் ஆனா ஏன்னா நான் வந்து எப்பயுமே ஒரு 10 மணி 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கா 3 மணி 4 மணிக்கு மேலதான் வெளியில வருவேன். அதனால எனக்கு அது சரியா தெரியல. அந்த வெயில் வந்துட்டு நான் மழை தான் அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ 2 3 நாளா கண்டினியூஸா வெளியே வரும்போது தான் தெரியுது ஜென்ரலாவே வெயில் அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஏரியால இருக்க தண்ணி பாயிற இடம் மட்டும்தான் பச்சையா இருக்கு தவிர கம்மா கரை அந்த ஏரியாலாம் எப்படின்னாலும் அந்த காட்டுக்குள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இந்த பனி பாதத்துக்கே கொஞ்சம் பச்சையா இருக்கு. ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை. எல்லாமே எப்படி சொல்ல, இந்த களைக்கொல்லி அடிச்சு கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு. நம்ம வரவில்லையே ஒரு ஏரியா அப்படிதான் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ண பாருங்க, அந்த இடம் எப்படி இருக்கு. அந்த இடம்லாம் வந்து அருகம்புல்லி மட்டும்தான் வளர. இங்க பக்கத்துல இருக்க மாடு அங்க எப்பயுமே கட்டி மேய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த விவசாயம் அவ்வளவு பண்றது இல்லை. அவங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் தள்ளி வரேன். ஒரு காலத்துல வாய்க்காலே வந்து தண்ணி பாஞ்சு இடந்தேன். அது ஃபுல்லா எனக்கு விவரம் தெரியல போயிருந்தேன். ஆனா இப்போ வந்துட்டு அது தண்ணி அங்க ரொம்ப கம்மியானதுனால அவங்க பக்கத்துல இருக்க ஏரியால மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இந்த ஏரியாலாம் அப்படியே போட்டாங்க. அதனால ஜென்ரலா எப்படியும் 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி மழை பெஞ்சிரு. அந்த பசப்பு கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு. அதனால மாடெல்லாம் மாற்றி மாற்றி அங்க கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த காடு வந்து அப்படியே இப்படி தீ பொறிச்சு விட்டோம்னா அது ஃபுல்லா தீ பிடிச்சிடும். அந்த அளவு வைக்கப்புல் மாதிரி காஞ்சி போய் கிடக்கு அந்த ஏரியா. அந்த ஏரியா மட்டும் இல்லை, எல்லா ஏரியாவுமே எங்கெல்லாம் தண்ணி பாயம் வருது அந்த ஏரியா ஃபுல்லாமே அப்படிதான் ஆயிடுச்சு. இந்த சூப்பர் எல்னினோ தாக்கம் தான் இந்த கொடூரமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் காத்தடிக்குது. இந்த வெயில் வந்து என்னால தாங்கவே முடியல. எப்பயுமே ஜென்ரலா நம்மளுக்கு 3 நாளைக்கு ஒரு வாட்டி 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மொழி வருங்க. நான் வந்து நம்ம இன்னொரு தோட்டத்துல தண்ணி பாய்ச்சனால இங்க வரவே மாட்டேன். அம்மா தான் ஃபுல்லா பாய்ச்சிட்டு இருப்பாங்க. இந்த 2 3 நாள் வெயிலுக்கு வந்து அந்த வெயில் பார்த்ததுல பயத்திலேயே நான் ஏமா வந்துட்டேன் வீட்டுக்கு, தோட்டத்துக்கு. சரி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு கொடூரமா வெயில் அடிச்சிட்டு இருக்கு. ஒரு 3 மணி 4 மணி நேரம் நம்ம பாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அம்மா வந்து பாய்ச்சிடலாம். நம்ம வந்து இப்படி கொஞ்சம் நிழல் பார்த்து உட்காந்துக்கிட்டோமா அவங்களுக்கு வந்துட்டு தண்ணி பாய்ச்சானுங்கிற ஒரே குறிக்கோளா இருப்பாங்க. அதனால எங்கன்னா இப்படி வெயில கூட உட்காந்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் சரி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு நம்ம பாய்ச்சலாம் அப்படின்னு பாய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. இந்த ஒரு நேரம் பாயிருக்கு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல பாஞ்சிடும். இப்போ வந்து நம்ம 2 பாத்தியா எடுத்து போட்டோம்னா தண்ணி பாயுது. விவசாய வாழ்க்கை இவ்வளவு கொடூரமா போயிட்டு இருக்கு. மழைலாம் எங்க போயிருக்கு அப்படின்னு தெரியல. இந்த டயத்துல 2 மழை 3 மழை பெஞ்சிருக்க டைம் மழை வந்து நம்ம ஏமாத்திருச்சு. சென்னை பக்கம் மழை பெய்யறதா கேள்விப்பட்டேன், அப்படின்னு தெரியல. ஸோ இப்படியே இன்னொரு 3 மாசம்லாம் நம்ம தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். இடையில ஏதாச்சும் 1-2 மழை பெஞ்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த காலத்துல மாதிரி எங்கேயா பஞ்சமலைக்கு போக வேண்டியதான். தமிழ்நாட்டுக்குள்ள போக முடியாது, எங்கேயுமே மழை பெய்யலையே. அப்புறம் எங்க போய் நம்ம பஞ்சமலைக்கு வேற எங்கேயாச்சும் வேற ஸ்டேட்டு தான் போகணும், இல்லாட்டி வேற நாடுக்கு தான் போகணும். பார்க்கலாம் எப்படி போகுது நிலைமை அப்படின்ட்டு. நம்ம வந்து நம்மளோட மாசி பச்சை தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கோம். ஒரு 3-4 மணிக்கு மேலே போயிட்டு இன்னொரு தோட்டத்துல தண்ணி பாய்ச்சிட்டு அங்கே அப்படியே மாசி பச்சை அறுவடை பண்ணுவோம். இனிமே உங்களுக்கு வந்து இந்த ரெகுலராக தோட்டத்தில் வேலை செய்கிற வீடியோலாம் நான் போடுறேன். வீடியோ பார்க்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நம்மளுக்கு இந்த விவசாயம்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் யூடியூப்லேயே இன்கம் வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும்ல.
ஸோ இனிமேல் கொஞ்சம் சின்சியராக சீரியஸாக இந்த யூடியூப் வீடியோ வந்து நம்ம பிக்கப் பண்ணி ரெகுலராக வீடியோஸு ஷார்ட்ஸ் வர மாதிரி நம்ம போட்டுருவோம். உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நம்மளோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது, இல்லை நம்ம விவசாயம் எப்படி பண்ணுறோம், இல்லை நம்ம ரெகுலராக பண்ணுற வேலைகள்லாம் நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் ஜென்ரலாக முன்னாடி போடும்போது அதெல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் இருக்க ஆளுகள்லாம் பார்த்துட்டு என்ன இந்த வேலையை நாங்களே டெய்லி செய்யுமே, அப்புறம் என்ன நீ அதை எடுத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லி, அதனால் எனக்கு அது அப்படியே ஒரு மாதிரி மைண்ட் டைவர்ட் ஆகி நான் அதுக்கப்புறம் அதை போடுறதே விட்டுட்டேன். அநேகமாக நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளுக்கு அப்புறமா இப்போ தான் ஒரு பெரிய லாங் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இது எப்படி நம்ம போகுது அப்படின்னு பார்த்து அதுக்கடுத்து டெவலப் பண்ணலாம். கொஞ்சம் என்ன சொல்ல, இந்த வறட்சினால நம்மளுக்கு இன்கம்மும் கொஞ்சம் டவுன் ஆனதுனால தான் நம்ம லைட்டாக ஒரு ஃபுட் பிளாக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சு போகிற மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் கொஞ்சம் டைட்டாக போகிறதுனால நம்ம அதை இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் பையங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க. நேற்று நைட்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அதை இந்த மாதிரி திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. கூடிய சீக்கிரமே இன்னொரு 1.5 மாதம் இல்லாட்டி 2 மாதத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, யாரும் பேமெண்ட் அந்த மாதிரிலாம் போட தேவையில்லை, வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணாலே போதும். அதுவே நமக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து பெருசாக வியூஸ் போகல அப்படின்னாலே, ரீச் இல்லை அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுது. அதனால் நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. அதனால் நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், வேறு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. மற்ற எல்லாமே நானே ரெடி பண்ணிக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு தனியாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மார்ச் பச்ச அறுவடை மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு அந்த வேலை பார்க்கும்போதே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 3 மணி வரைக்கும் தண்ணி வச்சுட்டு நம்ம இங்கே மாசி பச்சை அறுக்க வந்துச்சு. ஒரு முடிட்டு அறுக்கணும். பட் ஆனால் இந்த மட்டை வந்து நம்ம கம்மியாக தான் இருந்தது, அதை பார்க்க மாட்டோம். அதனால் ஒரு 60 முடி மட்டும் அறுத்துட்டு கிளம்பிடுவோம். ஆக்சுவலாக நம்மளுக்கு வாடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 முடிக்கிட்ட போய்க்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த வெயிலுக்கு அடிக்கிற காரணத்தினால ஒரு 50 முடியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதனால் ஒரு 150 முடி மட்டும்தான் ரெகுலராக போயிட்டுருக்கு. நம்ம மாசி பச்சை முண்டு மட்டும் இல்லை, எல்லா பூக்களுமே இப்போ வந்துட்டு வெயிலுக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் வருது. அதனால் மார்க்கெட்டில் எல்லா பொருளோட பூக்களோட விலையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஈல்டு கிடைக்கல. அதனால் பூ வந்து வரத்து கம்மியாக இருக்கிறதுனால டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்மளுக்கு எப்போயுமே 10 ரூபா தான், ஒரு முடிக்கு 10 ரூபா தான் வாடிக்கையாக போகிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் பார்க்க முடியாது. ஆனால் சேல்ஸ் நம்மளுக்கு டிமாண்டாக போயிட்டே இருக்குது. மாதிரி விற்காதான் டவுட்லாம் வர தேவையில்லை. அறுத்து முடிச்சாச்சு. அதுக்குள்ளாமே நம்ம தண்ணி ஊற்றிட்டு நைட்டு காற்றடிச்சாலும் முடி வாடாத அளவுக்கு இதெல்லாமே கவர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கே 60 முடி போக இன்னொரு 150 முடி வந்து நம்மளோட தோட்டத்தில் இன்னும் நைட்டு தண்ணி பாய்ச்ச வேண்டியது இருக்குல்ல, தண்ணி பாய்ச்சிட்டே அறுத்துருவேன் நினைக்கிறேன். மொத்தமாக 150 முடியிலேருந்து ஒரு 20 முடி எக்ஸ்ட்ரா கூட கொண்டு போகலாம் நாளைக்கு. ஏன்னா பௌர்ணமி வர போகிறதுனால இன்னும் சேல்ஸ் கொஞ்சம் நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறதுலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.